ஏ ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனின் அணு உலை அமைக்க நாசா திட்டமிட்டிருக்குது. என்ன காரணத்தினால சந்திரன்ல அணு உலை அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க? இந்த திட்டத்த எப்ப செயல்படுத்த போறாங்க? இதனால நமக்கு என்ன பயன்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வந்து சந்திரன்ல அணு உலை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தை எப்ப செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள, சரியா? ஏன் அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். 2030க்குள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க. எதனால சந்திரனின் அணு உலை வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சந்திரனின் நிலை, சந்திரன் நிலையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஒரு மாசத்துல சந்திரன்ல 14 நாட்கள் இரவா இருக்கும். அப்போ அந்த 14 நாட்கள் வந்து சூரிய மின்சக்தி அங்க கிடைக்காது, சரியா? கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பே இருக்காது. அதனால அந்த இரவு நேரங்கள்ல வந்து கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம் தேவை. அப்போ என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அணு உலை தேவை. இப்போ இந்த அணு உலைய அமைச்சா மட்டும்தான் மின் உற்பத்தி வந்து கிடைக்கும். அதனால இந்த திட்டத்தை முக்கியமா செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் அமைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவுல மனிதர்களை வாழ வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க, சரியா? இப்போ அணு உலை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய அணு உலை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த அணு உலையோட சைஸ் வந்து 40 to 100 கிலோவாட்ஸ் அப்படி கொண்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரியா? அதாவது இது ஒரு சின்ன அணு உலை தான். இந்த அணு உலைய கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது குறிப்பிட்ட ஆயுள் காலமே மொத்தம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் வரைக்கும் தான் அதை வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலேயும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே என்ன சொல்ல வராங்கன்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் மாத்திக்கலாம். இருந்தாலும் அதுக்கு மேல வந்து பயன்படுத்த முடியறது மாதிரி நாங்க எங்களால பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, சரியா? சரி, இனி அடுத்த கட்டமா நாசா வந்து ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்த போறாங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டோமிஸ் திட்டம், சரியா? அந்த திட்டத்தோட முக்கிய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவுல ஏற்கனவே ஆள் அனுப்புன மாதிரி இன்னும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகிற 2026ல மீண்டும் நிலாவுக்கு வந்து ஆள் அனுப்ப போறாங்க. அங்க ஆள் அனுப்பி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா ஆட்கள் அனுப்புனாதான் அந்த இடத்துல அணு உலை எந்த இடத்துல அமைக்க முடியும். அங்க நிலால என்னெல்லாம் இருக்கு, அணு உலை அமைக்கிறதுக்கு எந்த இடம் பொருத்தமானது, இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா ஆராய்ஞ்சு இங்க தகவல் குடுத்தா மட்டும் தான் அங்க அணு உலைய வைக்க முடியும். இன்னொரு கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலால மனிதர்கள் வந்து வாழ்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பூமியில இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நிலாலயும் அங்க மனுஷங்க வாழணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே அமைக்கிறதுக்காக இந்த அணு உலைய வந்து வைக்கிறாங்க. ஆ எல்லாமே வந்து பார்க்கறதுக்காக 2026ல ஆள் அனுப்புறாங்க. இப்போ நிலாவுல நம்ம குடியேறினதுக்கு அப்புறம் இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம எதிர்காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி அதிகமா இருக்கும், சரியா? அதிகமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிலாவுல இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறதுக்கு ஒரு ராக்கெட் தளத்தை வந்து அமைக்கிறதுக்கும் ஒரு அடிக்கலா இருக்கும். இப்போ பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அதாவது இப்போ பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பும்போது புவி ஈர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து பூமியில இருந்து கிடைக்கிறது அதிகம், சரியா? அப்போ இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது அதிகமான எரிபொருள் தேவை, சரியா? அதனால அதிகமா செலவாகும். இதே நிலாவுல ராக்கெட் தளம் வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலால வந்து ஈர்ப்பு விசை கம்மி. ஈர்ப்பு விசை கம்மினால அங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது அங்க ஃபியூல் அதிகமா தேவைப்படாது. இதனால செலவு கம்மியா இருக்கும், சரியா? இதனால நிலால வந்து ராக்கெட் தளம் வந்து அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு தளமா இருக்குது, சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா நிலால போய் அணு உலை அமைச்சுட்டாங்க. அமைச்சுட்டு அங்க மனுஷங்கள வாழ விடுறாங்க. நம்ம பூமிய மாரி அங்க மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அப்ப அங்க நிலால என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிடைக்குது, அது எல்லாமே பூமிக்கு வந்து தகவல் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனி அடுத்தது அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் கிரகத்த தான் டார்கெட்டா இருக்கும். இனி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து செவ்வாய் கிரகத்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துல இதே மாதிரி அணு உலை நம்ம அமைக்கலாமா? அங்க என்ன இருக்கு? மனுஷங்க அங்க
அங்க வாழ முடியுமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அடுத்த டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் அவங்களுக்கு இதே தான் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலால மனுஷங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம செவ்வாய் கிரகத்திலும் மனிதர்கள வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க நாசா. சரி, இந்த திட்டத்த செயல்படுத்துறதுக்கு யாரெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? அதாவது எந்தெந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் மார்ட்டின், அப்புறம் வெஸ்டிங் ஹவுஸ், அப்புறம் வந்து எக்ஸ் எனர்ஜி. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது இவங்க தான் இந்த அணு உலைகள தயாரிக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த 40 கிலோவாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டாங்க. 40லேருந்து 100 வரைக்கும் நம்ம குடுக்கலாம். அதாவது இதனால 10 வருஷம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்த 3 நிறுவனமும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து அதாவது பூமியில இருந்து இத தயாரிச்சு, அதுக்கப்புறம் வந்து இத வந்து சந்திரனுக்கு அனுப்பி, அங்க வச்சு ஃபிக்ஸ் பண்றது மாதிரி இவங்க வந்து கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி தகவல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நாசா நிலால அணு உலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்த வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த திட்டத்த அமெரிக்கா மட்டும் தான் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களா? வேற எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நினைக்கிறாங்க. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, ரஷ்யா. இவங்க வந்து அ நிலால அணு உலைய வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்த எப்போ வந்து செயல்படுத்த போறதாட்டும் தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2035க்குள்ள சந்திரன்ல அணு உலை வைக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஆளாளுக்கு நிலாவுல இந்த அணு உலை வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. இப்ப என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும், சீனாவும் நிலால அணு உலை வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அதுவும் 2035க்குள்ள வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருக்காங்க. இப்ப முன்கூட்டியே நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030க்குள்ள அதாவது 2026ல நாங்க ஆள் அனுப்புறோம். ஆள் அனுப்பிட்டு 2030க்குள்ள நாங்க வந்து அணு உலைய வச்சு நாங்க வந்து செவ்வாய் கிரகத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பிளான்லாம் போட்டிருக்காங்க. சரியா? இப்போ முதல்ல நாசா வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நாசா வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்த ஏரியாவ வந்து கட்டுப்படுத்தி எடுத்துக்கிடுவாங்க. அதே அடுத்தது வந்து சீனாவும், ரஷ்யாவும் சேர்ந்து நாங்களும் இங்க அணு உலை வைக்க போறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஏரியாவ வந்து கட்டுப்பாட்டுல எடுப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவ கட்டுப்பாட்டுக்கு அதாவது எல்லை பகுதியாட்டு பிரிப்பாங்க. சரியா? இது என்னுடைய கட்டுப்பாடு, இது என்னோட எல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த ஏரியால வந்து சீனா ஒரு இதுதான் என்னோட எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்களா, ரஷ்யாவும் இதுதான் என்னோட எல்லைன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்களா, அமெரிக்காவும் இதுதான் என்னுடைய எல்லைன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்க. இப்படியே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுலயும் அது கிரியேட் ஆகும். இப்படி ஆளாளுக்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எல்லை பிரச்சனை தான் நிலாவுலயும் வரும். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? சரி. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாசா வந்து 2030க்குள்ள நிலாவுல அணு உலை வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால நமக்கு நெறைய பயன்கள் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.